இந்த சம்பந்தன் அவர்களுடைய முடிவா ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தான் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முடிவாக தான் நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது. நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, தெளிவாக விடுவிக்கிறோம். 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில் வருகிறோம். வெளியில வந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தான் பிரச்சனை என்பதை தான் நாங்கள் அன்றைக்கு சொன்னோம். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொன்னோம். அஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கரங்களை பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் சிங்கள பௌத்த தேசியவாத எங்களை முழுமையாக விளங்கிவிடும். அதற்கு பின்னர் நாங்கள் மீண்டெழுவதற்கே முடியாமல் போகும். இந்த 50,000 மாநிலங்களுடைய தியாகங்களும் வீணடிக்கப்படும். இந்த விடுதலை போராட்டத்திற்காக நீங்கள் கொடுத்த விலைகள் அனைத்தும் வீணடிக்கப்படும். நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுகிற இனம், இதிலே நாங்கள் சோர்வடைய கூடாது. ஒற்றை தலைவன் 13 கோடி தமிழர்களுக்குமான ஒற்றை தலைவன் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் அதிவேந்தர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அந்த தியாகத்தை இந்த மண்ணிலே நிறுவியேதான் இந்த அரசியல் நிற்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழ் தேசிய மக்கள் இன்றைக்கு ஒரு திருப்பு முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் திருப்பு முறை என்று சொல்வதற்கான காரணம், கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் நம்முடைய மக்கள் அந்த தேர்தலிலே வாக்களித்த விதம் காரணமாக இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே 76 வருடங்களுக்கு பிற்பாடு 76 வருடங்களாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வந்திருந்த அந்த வரலாற்றிலே இருந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தை கைவிடுவதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய முடிவுகள் சர்வதேச மட்டத்திலே கவனம் செலுத்தி இருக்கின்றன. அந்த வகையிலே கட்சி தலைவர்கள் என்ற வகையிலே நாங்கள் இந்த வெளிநாட்டு தலைவர்களையும் வெளிநாட்டு தூதர்களையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களை அவர்களோடு பேசுகின்ற பொழுது, மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களோடு பேசுகின்ற பொழுது, எங்களுடைய உரிமைகள் சார்ந்த சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி போன்ற விடயங்களை வலியுறுத்துகின்ற பொழுது, அல்லது நம்முடைய மக்களுடைய காலை விடுவிப்பு, இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் போன்ற விடயங்களை வலியுறுத்துகின்ற பொழுது, அந்த சர்வதேச சமூகம் கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத தேர்தலுக்கு பிறகு தமிழ் மக்கள் இந்த நிலப்பாட்டோடு இல்லையே, தமிழ் மக்கள் நீங்கள் தெரிவித்துக்கின்ற இந்த விடயங்களிலே அக்கறை செலுத்தவில்லை, பொறுப்பு கூறல் அவர்களுக்கு முக்கியம் இல்லையே, அரசியல் தீர்வு விடயத்திலே சமஷ்டியை கோரவில்லை என்றால், அப்படி கோர இருந்தார்களாக இருந்தால், அதைத்தான் விரும்பினார்களாக இருந்தால், தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்து இருக்க முடியாது என்ற கருத்தை நம்மிடம் கேட்பார். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த கருத்தை முறியடிக்கிறதுக்கு விரும்பினால் அவர்களுக்கு நாங்கள் பல கருத்துக்களை சொல்லுவோம். நீங்கள் கூறுகின்ற வகையிலே தேசிய மக்கள் சக்திக்கு நம்முடைய மக்கள் ஆணை வழங்கவில்லை. தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆணை வழங்கினதாக கருதுவதாக இருந்தால், யாழ்ப்பாணத்திலே மட்டும்தான், யாழ்ப்பாணத்திலே தேர்தல் மாவட்டத்தில் மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில் ஆணை வழங்கின மாதிரியான ஒரு நிலைமை உருவாகினது. என்றால் யாழ்ப்பாணத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய இடத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் போனது. ஆகவே அரவாசி 50% பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்சிக்கு போனதால சிறுவனிலே யாழ்ப்பாணத்திலே அந்த தவறான புரிதலை இந்த சர்வதேச சமூகம் கூறுகின்ற வகையிலே நாங்கள் கருதக்கூடும். ஆனால் அங்கேயும் கூட இங்கேயும் கூட யாழ்ப்பாணத்திலேயும் கூட
அந்த 3 ஆசனங்கள் 6லே 3 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்தாலும் கூட அவர்கள் உண்மையிலே பெற்ற வாக்கின்ற வீதாசாரம் 24 வீதம் என்றால் என்ன 76 வீதம் அதுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தின கட்சிகள் எமக்கிடையிலே பிரிஞ்சு நின்றதாலையும் எங்களுக்கிடையிலே நாங்கள் போட்டித்தன்மையில ஏற்படுத்தினாலையும் முக்கியமாக கடந்த 16 வருஷமாக 2009 இருந்து இன்றைய வரைக்கும் தமிழ் தேசியம் சொல்லி வாக்கை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் அந்த கொள்கைக்கு நேர்மாறாக வாக்கை பெற்று வென்றதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு நேர்மாறாக பயணித்தபடினால் மக்கள் மட்டத்தில் விரக்தி கோபம் இந்த தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப முடியாத என்ற ஒரு நிலைமை உருவானது. ஆகவே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்க தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் தாங்கள் வாக்களிக்க கூடாது, இல்லாட்டி அந்த வாக்குகளை மாறி போட வேண்டும் என்று முடிவெடுத்த இடத்திலே தான் அந்த வாக்குகள் சிதறி போனது. வாக்குகள் பிரிஞ்சதாலே வெறுமனே 24 வீதம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி டக்ளஸ் தேவானந்தவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் வளமையாக வாக்களிக்கிற மக்களுடைய வாக்குகள் ஒரு இடத்துல குவிஞ்சதாலே வளமையாக பிரிஞ்சிருக்கிற வாக்கு அரசு சார்பான வளமையாக பிரிஞ்சிருக்கிற 2ஆக பிரிஞ்சிருக்கிற 3ஆக பிரிஞ்சிருக்கிற வாக்கு ஒரு இடத்துல குவிஞ்சதாலே அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி போர்டு சாசனமும் சென்றது. அவை தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு காரணமாக அல்லது ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி காரணமாக அது அந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சந்தர்ப்பமாக போனதே தவிர உண்மையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டதாக நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் இந்த தூதர்களுக்கு சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்க விரும்புகிறார்கள் இல்லை. மாறாக அவர்கள் எம்மிடம் சொல்ற கருத்து என்றால், சரி நீங்கள் சொல்றதை போல தமிழ் மக்கள் உண்மையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கவில்லை, தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிற நோக்கத்தோடு தான் மாறி வாக்களித்தார்கள் என்றால் இந்த 6 மாசத்துக்குள்ளே நம்முடைய மக்கள் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படி வாக்களித்ததாலே சர்வதேச சமூகத்திலும் அது ஒரு மிக தவறான ஒரு படத்தை எடுத்து காட்டியிருக்கின்றது. அடுத்த தேர்தலையாவது அடுத்த கிடைக்கிற சந்தர்ப்பத்திலாவது தமிழ் மக்கள் இந்த தவறான படத்தை சரிப்படுத்துறதுக்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய பதில். அந்த அடுத்த சந்தர்ப்பம் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த தேர்தலிலேயும் நம்முடைய மக்கள் மிக தெளிவாக மிகவும் பலமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஆமோதிக்கிற வகையிலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தாவிட்டால் அந்த சர்வதேச சமூகம் இப்போதைக்கு சந்தேகிக்கின்ற, அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று சந்தேகிக்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுவதாகத்தான் அமையும். ஒருக்கா நீங்கள் மாறி போடலாம், மாறி போட்டதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே நியாயப்படுத்தலாம். ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் அதே செய்தியை கொடுக்கிற வகையிலே நம்முடைய மக்கள் வாக்களிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை ஒரு தவறு விளங்கிக் கொள்ளாமல் எதிர்பாராமல் அவர்கள் மாறி போட்டிருக்கிறார்கள், அது புலியான ஒரு படத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறதே தவிர மக்கள் கொள்கையை விடவில்லை கைவிடவில்லை என்று சொல்லி நாங்கள் நியாயப்படுத்த முடியாது. அதை எதிரும் நம்ப போறது. இந்த தேர்தல் தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகின்ற தேர்தல். இது ஒரு சாதாரண உள்ளூராட்சி தேர்தல் அல்ல. எங்கட கஷ்ட காலத்துக்கு எங்களோட தலைவிதியை தீர்மானிக்க போற தேர்தல். இந்த இனத்துடைய கொள்கை என்ன, இந்த இனத்துடைய அரசியல் அபிலாஷைகள் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்ல போகின்ற தேர்தல்
எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு ஒரு உள்ளூராட்சி தேர்தலாக அமைந்திருக்கிறது. நான் ஏன் அதை கஷ்டகாலம் என்று சொல்றேன் என்றால், வலிமையா உண்மையிலே ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்றால் நாங்கள் இந்த கொள்கைகளை பற்றி பெருசா பார்க்கிறோம் இல்லை. எங்களோட மக்கள் உங்களுடைய கிராமத்துக்கு உங்களுடைய அயலவர்கள், நம்பிக்கையானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் தான் போட்டிக்கு வருவார்கள். நல்லவர்கள் பிள்ளையான கட்சியில வருவார்கள். அவன் நல்லவர்களுடைய முகங்களை பார்த்து அவர் பிள்ளையான கட்சியில இருந்தாலும் ஒரு நாளும் எங்களோட மக்களுக்கு பிள்ளையாக நடந்து கொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கையிலே, முகத்திலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வலிமையாக மாறியும் போடுவார். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு நாள் தாங்கள் வாக்களிக்க போகாத கட்சிகளுக்கு கூட தவறான கட்சிகள் சரியானவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது சில வழியில் நம்முடைய மக்கள் மாறியும் வாக்களிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் தான் நம்முடைய மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது என்றால் எந்த அளவு தூரத்துக்கு நம்முடைய மக்கள் இந்த ஆழமான அரசியலை விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொண்டு இந்த தேர்தலுடைய விசேஷத்தன்மை, இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த அவசியத்தை உணரக்கூடியதாக இருக்கு. அதனால தான் நாங்கள் மேடை மேடையாக 10 பேர், 15 பேர், 30 பேர், 40 பேர், நூற்றுக்கணக்கான பேர் எந்த கூட்டத்திலே 10 பேர் கொண்ட கூட்டத்திலே கூட நாங்கள் இந்த ஆழமான அரசியலை நம்முடைய மக்களிடம் பேசுவது. உடமையாக ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் அப்படி பேசுவதே கிடையாது. ஆனால் இந்த தேர்தலிலே ஞானம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், அனைத்து பேச்சாளர்கள் இந்த ஆழமான அரசியலை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவு தூரத்துக்கு இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது. பெரியோர்களே, நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் அது ஒரு சிங்கள கட்சி என்பதற்காக இல்லை, இல்லாட்டி பெரும்பான்மையான சிங்கள மக்கள் சேர்ந்த ஒரு கட்சி என்பதற்காக இல்லை. நேர்மையான சிங்களவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை மிகவும் நேசிக்கிற சிங்களவர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு நன்றாக தெரியும். கஜனுக்கு, சிவாஜிலிங்க மன்னனுக்கு, அந்தோபாலனுக்கு நன்றாக தெரியும். எத்தனையோ சிங்களவர்கள் இந்த ஜேவிபியை ஒரு காலத்திலே அந்த ஜேவிபியுடைய பொலிட் பியூரோட இருந்த சிங்கள தலைவர்கள் இன்றைக்கு அந்த ஜேவிபி தவறான பாதையில போகுது. ரோஹண விஜயவீர தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எதிர்க்க முடிவெடுத்த இடத்திலே அது ஒரு நேர்மையான ஒரு தொழிலாளர் கட்சி அல்ல, ஒரு மார்க்சிச கட்சி அல்ல. மாறாக ரோஹண விஜயவீர ஜேவிபி ஒரு இனவாத கோணத்தில் கொண்டு போறார் என்று சொல்லி அந்த கட்சியில இருந்த உலகி எங்களுடைய விடுதலை போராட்டத்தை மிக தீவிரமாக ஆதரிக்க தொடங்கினார். சிங்களவர்கள், தமிழர்கள் அல்ல. அந்த போராட்டத்தை தீவிரமாக ஆதரித்தபடியால் அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சொந்த மண்ணுக்கு திரும்ப இல்லாமல் இருக்கின்றது. எத்தனையோ ஆயிரம் நம்முடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அசைலம் கேட்டதை போன்று அவர்களும் அசைலம் கேட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு தோழரை பற்றி நான் சொல்லலாம், பேரை குறிப்பிட விரும்பவில்லை. அவர் தன்னுடைய தந்தை ஒரு கடவுளாக கருதுகின்றார். அவருடைய தந்தையுடைய மறைவுக்கு அவர் வர முடியவில்லை. அழுதவர். அது அனைத்தும் எங்களுக்காக, அனைத்து சிங்களவர்களுக்காக, சிங்கள கட்சி என்றதுக்காக, பெரும்பான்மையான சிங்களவர்கள் கொண்ட ஒரு கட்சிக்காக. நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கிறதற்கு காரணம் அவருடைய கொள்கைகள்.
இப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி நம்முடைய மக்கள் வடகிழக்கு வருகின்ற பொழுது சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், இதுக்கு முதல் 76 வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் இனவாதிகள், சிங்கள இனவாதிகள். அவர்களுடைய மோசமான நிலைப்பாட்டால்தான் தமிழர்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் இனவாதிகள் அல்ல. தங்களை பொறுத்தவரை தமிழர்களும் சிங்களவர்களும் இடையே ஒரு வித்தியாசம் கிடையாது. எந்த கொள்கை சிங்களவர்கள் தொடர்பாக தாங்கள் வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரியாகத்தான் தமிழர்களையும் கணிப்பார்கள். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த இனவாத காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு என்றுதான் அவர்களுடைய பிரச்சாரம். அவர்கள் குறிப்பிடுவதை போல இந்த 76 வருஷமாக மாறி ஆட்சி செய்த சிங்கள கட்சிகள் இனவாதிகள் என்றால், தாங்கள் அப்படி இல்லை என்றால், அந்த இனவாத கட்சிகள் கடந்த 76 வருஷமாக கடைபிடித்த நிலைப்பாட்டுக்கு கூட முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த ஜேவிபி தமிழர்கள் தொடர்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். தமிழர்களோடு இனப்படுகொலை நடைபெற்றது. இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதியை கேட்கிறோம். அந்த நீதியை பெறுவதாக இருந்தால் ஒரு சர்வதேச விசாரணை அத்தியாவசியம். உள்ளக விசாரணை செல்கிறார். என்னடா ஸ்ரீலங்கா அரசு தான் எங்களை கொண்டது. ஸ்ரீலங்கா அரசை கொண்ட இடத்திலே ஸ்ரீலங்கா அரசை அவர்கள் செய்த குற்றங்களை விசாரிப்பது இயற்கை நீதிக்கு முரணான விஷயம். ஆகவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை அத்தியாவசியம் என்று வலியுறுத்துகின்றோம். அதை இந்த இனவாத கட்சிகள் என்று சொல்லுகின்ற ஜேவிபியுடைய இதுக்கு முதல் ஆட்சி செய்த கட்சிகள் முற்றிலும் நிராகரிக்கிறார். எந்த ஒரு விசாரணையும் தாங்கள் செய்ய தயாரில்லை என்பதை தெளிவாக கடந்த 16 வருஷமா போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து தெளிவாக சொல்லி வருகிறார். முதல்ல அந்த விசாரணை தேவை தேவை என்று சர்வதேசம் சொன்ன இடத்திலே எடுத்தெடுப்புக்கே அதை நிராகரிக்க முடியாது என்பதற்காக உள்ளக விசாரணையைத்தான் நாங்கள் செய்வோம், சர்வதேச விசாரணை எல்லாமே என்று சொன்ன அந்த விசாரணையை வேண்டாம், தேவையில்லை என்றதான் அந்த ஜேவிபி சொல்லுகின்ற இனவாத கட்சிகளுடைய நிலைப்பாடு. வெறுமனே பொதுமன்னிப்போட விஷயத்தை முடிக்கும். ஏனென்றால் விசாரிக்க போனால் தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்தால் நல்லிணக்கம் ஏற்படுறது கஷ்டம். தமிழர்களும் சிங்களவர்களும் இடையே இடைவெளி வளரும். அப்ப ஜேவிபி நிலைப்பாடு அனுரகுமார் திசாநாயக யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது கரையோரத்தில் பாசையூர்லயோ நாவந்தூர்லயோ கூட்டம் வச்சு தெளிவாக சொன்னது, எவருமே நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட மாட்டார்கள். பொறுப்பு கூறுள்ள விடயத்திலே அவர்கள் குறிப்பிட்ட அந்த இனவாத கட்சிகளுக்கு இடையில ஒரு வித்தியாசம் இல்லை. இன பிரச்சனைக்கு தமிழர்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தேசம், இந்த வடகிழக்கு தமிழர் தாயத்திலே சுயநிர்ணய உரிமை அனுபவிக்கக்கூடிய சுயாட்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்தி தீர்வு அத்தியாவசியம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை முற்றிலும் நிராகரித்து, இல்லை இது சிங்கள பௌத்த நாடு, எங்கள் சிறுபான்மைகள் எங்களுடைய தயவிலை வேணும் என்றால் வாழலாம். ஆனால் இங்கே நீங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை உங்களுடையது என்று கூற முடியாது, அதை ஏற்க மாட்டோம். அதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே தான் அவர்கள் சமஸ்தியை நிராகரித்து ஒற்றையாட்சி மட்டும்தான் ஒரு அரசியலமைப்பாக இந்த தீவில இருக்கலாம் என்ற நிலைப்பாட்டை 76 வருஷமாக வலியுறுத்தி வருகிறது. 76 வருஷமாக. அப்ப அந்த அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே ஜேவிபியுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள்.
2015 இருந்து 19 வரைக்கும் அந்த கால பகுதிக்குள்ளே தயாரித்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை தான் தாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த யோசனைகளை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட மிகவும் இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமையாகத்தான் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு யோசனைகள் இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 விடயங்கள்: இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறலும், இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு என்ற 2 விடயத்திலையும் இந்த ஜேவிபி என்ற கட்சியுடைய தேசிய மக்கள் சக்திக்கு இதுக்கு முதல் ஆட்சி செய்த இனவாத கட்சிகள் என்று அவர்களே குறிப்பிடுகின்ற கட்சிகளுக்கு முடியல ஒரு வித்தியாசம் கிடையாது. சரி, இதே ஒரு பக்கம் விடுவோம். இது கொடுக்க முடியாத என்ற விஷயத்தை அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு பக்கம் விடுவோம். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, இந்த தேர்தல் இல்லை, ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள் அரசியல் கைதிகளை விடுவிக்க போவதா, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க போவதா, அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு மாற்று சட்டம் எதுவுமே தேவையில்லை என்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கின்ற சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதா, ராணுவத்துக்கு தனியாருடைய காணிக்கும் தொடர்பில்லை, அது அனைத்தும் விடுவிக்கப்பட வேணும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வந்து 7 மாசம் இன்றைக்கு அரசியல் கைதிகள் இல்லையா? தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அனைவரையும் முடிவிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அப்படி ஒன்றும் இல்லையா? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம், அதுக்கு பதிலாக ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு கடமைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், ஆனா புது சட்டம் ஒன்றை கொண்டு வரப்போம். சரியப்பா, நீ புது சட்டத்தை கொண்டு வா, ஆனா அதுவரைக்குமாவது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமல்படுத்துவதை நிப்பாட்டுங்கள். இல்லை, அது நடைமுறையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிற முழு பேருக்கும், இந்த கையெட்டியில இருந்து எத்தனை போராட்டங்களில் ஈடுபடுகிற முழு பேருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாய்ந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு எப்படி என்றால் பொதுமக்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை. காணிகள் விடுவிப்பு, ஒரு காணியாவது விடுவிக்கப்படவில்லை. மாறாக இன்றைக்கு வர்த்தமானி வெளிவந்திருக்கின்றது. இந்த வடமராட்சி பிரதேசம் மருதங்கேணியில இருந்து முல்லைத்தீவிலே முள்ளிவாய்க்கால் வரைக்கும் 6000 ஏக்கர் காணியை சுவீகரிக்கிறதுக்கு அவர்கள் அடையாளம் காண்பிக்கிறார்கள். 6000 ஏக்கர் காணி, 15 ஏக்கர் விடுவிக்கிறதுக்கு அறிவிக்கப்பட்டு 6000 ஏக்கரை பிடிக்கிறது. முடங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் காரணம் இவர்களை எதிர்ப்பதற்கு. இவர்களுக்கும் இதுக்கு முதல் ஆட்சி செய்த 76 வருஷமாக ஆட்சி செய்த பேரினவாத சக்திகள், இனவாத சக்திகள் என்று நாங்கள் நிராகரித்த தரப்புகளுக்கு முடியல ஒரு வித்தியாசம் கிடையாது. அதான் உண்மை. அவை நம்முடைய மக்கள் தமிழ் தேசியம் பேசி ஏமாத்தின கட்சிகளுக்கு பாடம் படிப்பிக்கிற பேர்ல போய் பேரினவாத கட்சிகளுக்கு விட வெளிப்படையாகவே இனவாதத்தை கக்குகின்ற கட்சிகளுக்கு விட மோசமாக நாசுக்கா செயற்படுகின்ற கட்சிக்குத்தான் போய் வாக்களிச்சிருக்கிறார். இது திருத்தப்பட வேண்டும். இது திருத்தப்படாத இந்த தேர்தலிலே இந்த சர்வதேச சமூகம் அடிப்படையிலே தமிழ் அரசியல் மாறிவிட்டது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள். அவர்கள் அந்த முடிவுக்கு வருவதற்கு நாங்கள் இடமளித்தமாக இருந்தால்
எங்களுடைய எதிர்காலத்திலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுடைய உரிமைகள் பெற முடியாமல் போனாலும் கூட எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த தேர்தலில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு நேர்மையாக பயணிக்கக்கூடிய இந்த சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்காவிட்டால் மாறி தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு ஆப்பு வைக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கோ வாக்களித்ததாக இருந்தால் எங்களுடைய இனத்துடைய உரிமை பயணம் முடிவுக்கு பெறலாம். அதான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம். இப்ப அனுரகுமார திசாநாயக்கருடைய கட்சியை நிராகரிக்க வேண்டும் என்ற மாட்டு கருத்து இருக்க முடியாது. நான் நம்புறேன் நம்முடைய மக்கள் இந்த 7 மாசத்துக்குள்ளே அவர்கள் மிக தெளிவாக அதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். எனக்கு இந்த 1 மாசத்துக்குள்ளே நாங்கள் நம்முடைய மக்களை சந்திச்சு கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக அவர்களுடைய முகமூடி கலரப்பட்டு அவர்கள் இந்த ஜேவிபி தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்றதை தெளிவாக விளங்கிக் கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நான் கேட்கிறேன், இந்த தேசிய மக்கள் சக்தியை எந்த அளவுக்கு நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ அதே நிலைப்பாட்டை, அதே பிழையான நிலைப்பாட்டை ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு கட்சி வலியுறுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாடுகள் இந்த தவறான புரிதலை நம்மிடம் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய மத்திய குழு முடிவெடுத்து பாராளுமன்றத்திலே 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்த தேசிய மக்கள் சக்தி கேட்டு அறுதி பெரும்பான்மை அல்ல, அறுதி பெரும்பான்மை 19 8 பேர் தான் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கு. மிச்சமெல்லாம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகள். ஆகவே நாங்கள் மிஞ்சினவர்கள் ஒரு பேசி ஒரு குறைஞ்சது 10 பேர் கொண்ட ஒரு அணியை நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்றதை விளங்கிக் கொண்டு நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் தமிழரசு கட்சியோட நாங்கள் பேச தொடங்குகிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த சங்க சின்னத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் அடக்கலாதன் அவர்களோட பேசுவோம். தமிழரசு கட்சியோட பேசுகின்ற பொழுது அன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் பதவி ஒரு கேள்விக்குறியாக இருந்தார். ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ஒரு பதவி தெளிவாக இருந்தார். ஸ்ரீதரன் அவர்களோடு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீதரனோடு பேசிக்கொண்ட போக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னுக்கு போவதற்கான ஒரு நம்பிக்கை நமக்கு வளர்கிறது. ஆனால் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு கட்டத்திலே திடீரென்று தமிழரசு கட்சியுடைய அந்த தலைவர் செயலாளர் பதவிகள் நிரப்பப்படுகின்றன. CVK சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய தலைவர் பதவி தலைவராகவும், வைத்தியகாரணி சத்தியலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய பதவி செயலாளராக நியமிக்கப்படுகிறார். CVK சிவஞானம் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஊடகத்துக்கு சொல்றேன் கருத்து, கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் அவர்களோட பேசுவது அது பாராளுமன்ற குழு தலைவர், இல்லாட்டி அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களோட பேசுவது அது பாராளுமன்ற குழு, அது கட்சி அல்ல. கட்சி என்றால் தலைவர் செயலாளர் இருக்கத்தக்கதாக தலைவர் செயலாளர்களாகத்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதில் எங்களுக்கு கொஞ்சம் நியாயம் தெரிஞ்சது. அந்த வகையில் எங்களுடைய செயலாளர் கஜேந்திரன் அவர்களும் நானும் ஜனவரி 25ஆம் தேதி அவரை வீடு தேடி சென்று நாங்கள் அவரை சந்தித்து அவருக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்புதலை பிடிக்கிறோம். அப்பொழுது CVK சிவஞானம் அவர்கள் நம்மளோட சொல்லுகிறார், கஜன் ஸ்ரீதரன் உங்களோட பேசின அனைத்து விஷயங்களையும் மத்திய குழுவுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகளை செய்ய விரும்புகிறீர்கள், அது எல்லாத்தையும் முடக்கப்படுத்திருக்கிறார்.
அந்த வகையிலே எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்தது. ஒரு 7 பேர் கொண்ட குழு, நிபுணர் குழு ஒன்றை உங்களோட தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை, நீங்கள் எவரிடம் சொல்லியிருந்தீர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையிலே ஒற்றையாட்சி முறைமையை பற்றி நாங்கள் பேச இயலாத அடியோரே நாங்கள் நிராகரிக்கிறோம். அந்த வகையிலே ஒற்றையாட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை நாங்கள் கைவிட வேண்டும். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க தான் கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புவதாக அறிவித்திருக்கின்ற ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனையிட்டீர்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த விஷயமும் எங்களுடைய மத்திய குழு ஆராயப்பட்டு எங்களுடைய மத்திய குழு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்து விட்டது என்பதை நம்மிடம் தெளிவாக சொன்னார். தமிழரசு கட்சி உடைய பிரதிநிதிகளாக திரு சம்பந்தனும் சுமந்திரனும் அந்த அரசியலமைப்பு தயாரிப்பு குழுவுடைய கலந்து கொண்டு அவர்களும் பெரிய பங்காற்றினவர்கள் அதை தயாரித்ததிலே என்று தெரிஞ்சிருந்து அது ஒரு ஒற்றையாட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை நாங்களாகவே கைவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வந்தது. 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவமாக இருந்த இந்த சம்பந்தன் அவர்களுடைய முடிவாக ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தான் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவாக தான் நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது. இரண்டாவது ஒற்றையாட்சிக்குள் இது 13ஆம் திருத்தம் இல்லாட்டி இந்தியா கொடுத்த 13ஆம் திருத்தத்துக்கு எதிராக அல்ல, ஒற்றையாட்சி தான் பிரச்சனை. அது 13ஆம் திருத்தமாக இருக்கலாம், வேறு எதுமாக இருக்கலாம். ஒற்றையாட்சிக்குள்ள எந்த விதத்திலையும் நாங்கள் தீர்வை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருதக்கூடாது அடிப்படையில் தான் நாங்கள் வெளியேறலாம். அப்ப இன்றைக்கு 16 வருஷத்துக்கு பிறகு தமிழரசு கட்சியுடைய பதித்தலைவர் அந்த ஒற்றையாட்சி விஷயங்களை அனைத்தையும் கைவிடுவதாக எங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு ஒரு பலத்த நம்பிக்கை ஒன்று பெற தொடங்கினது. ஆனால் எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு அவர் அதை எங்களிடம் அறிவித்ததற்கு பிறகு ஒரு 2 கிழமைக்குள்ளே 3 கிழமைக்குள்ளே பொதுச்செயலாளராக இருந்த வைத்தியகானந்தி சத்தியலிங்கம் அவர்கள் தனக்கு சோழில்லை என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்தார். பதவி ராஜினாமா செய்து அந்த இடத்துக்கு அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிச்ச சுமந்திரன் மக்களால் கடந்த தேர்தலில் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தனக்கும் தந்த கட்சிக்கும் ஆணைய கொடுங்கள் என்று சொல்லி மேடையாக வாக்கை கேட்ட சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்படுறார். அதே காரணத்துக்காக நிராகரிக்கப்படுறார். வேற எவரும் அதை பற்றி கலைக்கவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. சுமந்திரன் மட்டும்தான் கலைச்சார். அதுக்காகத்தான் மக்கள் நிராகரித்தார். அந்த சுமந்திரன் அந்த செயலாளர் பதவிக்கு தெரிவு செய்யப்படுகிறார். மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக மக்கள் திட்டவட்டமாக நிராகரித்த சுமந்திரன் தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுறார் என்றால் எந்த தூரத்துக்கு சுமந்திரன் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய மத்திய குழுவை தண்ட பிடிக்குள்ள வச்சிருக்கிறதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அப்ப அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து குறைஞ்சது ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அணி அதை முன்வைக்கிற அந்த பேச்சுவார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன? அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வர விரும்புகின்ற தான் தயாரிச்ச தமிழரசு கட்சி தயாரிச்ச அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்க கூடாது என்பதுதானே காரணம். அதானே அவருடைய நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதாலே தான் மக்கள் நீங்கள் அவரை நிராகரித்தீர்கள். அவர் நிராகரிக்கப்பட்டாலும் இன்றைக்கு கட்சிக்குள்ளே அவருடைய ஆதிக்கம் மிகவும் பலமாக இருக்கிற நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த 8 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட
அவரை மீறி நடக்க முடியாத அளவுக்கு நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது. இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் நாங்கள் நிராகரிக்கணும் என்று சொல்லி அதே ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆகணும் என்று விரும்புகின்ற சுமந்திரன் ஆதிக்கத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையை கொடுத்தால் அதை ஜேவிபி செய்தால் பிள்ளை, இதே செய்தால் சரியா? தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே. நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில வருகிறோம். வெளியில வந்தும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தான் பிரச்சனை என்றதை தான் நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிள்ளை இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆக அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். தலைமைத்துவத்தை தோற்கடிக்கிறதாக இருந்தால் அது திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ஸ்தாபிச்சதுக்கு பிறகு நாங்கள் திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் மட்டும்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தோற்கடிக்கிறதா முழு வடகிழக்கிலும் தான் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தலைமைத்துவம் தான் பிரச்சனை. தமிழரசு கட்சிக்குள்ளே மிகவும் நேர்மையான இந்த தேசத்தை, இந்த அரசியல் அபிலாஷிகளை, இந்த கொள்கையை இன்றைக்கும் தந்தை செல்வராயன் அவர்களுடைய கொள்கையை விரும்புகின்றவர்கள் தான் பெரும்பான்மை. ஆனால் கட்சியுடைய அந்த இறுக்கமான கட்டமைப்பு காரணமாக இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாலே, அந்த தலைமைத்துவம் தவறாக நடந்து கொள்றதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள், அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்சிக்குள்ளே அவர்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே எந்தளவு தூரத்துக்கு நாங்கள் மோசமான கொள்கையை கொண்ட ஒற்றையாட்சிக்குள் தமிழ் இனத்தை சிக்க வைக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எந்த அளவுக்கு ஓரம் கட்ட வேண்டுமோ அதே அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை இந்த தேர்தலிலே ஓரம் கட்ட வேண்டும். இந்த தேர்தலிலே ஒரு தெளிவான பாடத்தை தமிழரசு கட்சிக்கு படிப்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் கட்சிக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த தவறான தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கட்சி அளிக்கிறதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கட்சிக்குள்ள மேலோங்க வைக்கலாம். அதை செய்வதன் ஊடாகத்தான் உங்கள் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை திருத்துறதாக இருக்கும், அல்லது அவர்கள் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றுறதாக இருக்கும். அதுதான் நம்முடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. நான் தெளிவாக சொல்லுகின்றேன், எங்களுடைய கட்சி தலைவர்கள், பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த தமிழரசு கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்வராயன் அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தால் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகுவோம். இது தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி தோற்கடித்து அரசியல் இருந்தே முற்றுமுழுதாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அல்ல. அது செய்யவும் மேலாது, செய்யவும் கூடாது. நான் ஏன் என்று சொல்றேன், இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு நம்முடைய மக்கள் வடகிழக்கு முழுவதிலையும்
அனைத்து சபைகளிலும் எங்களுக்கு ஒரு ஆணை கொடுத்தாலும் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகின்ற விஷயம் பாராளுமன்றத்தில் தான் நடக்க போகின்றது. பாராளுமன்றத்தில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 2029 ஆண்டு தான் நடைபெற இருக்கின்றது. அந்த 2029 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வரைக்கும் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியுடைய 8 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருக்கத்தான் போயிடும். அவர்களை தவிர்த்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்க முடியாது. அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. எந்த அளவுக்கு அந்த 10 பேர் கொண்ட, குறைஞ்சது 10 பேர் கொண்ட பாராளுமன்ற குழு ஒன்றை நாங்கள் உருவாக்க வேணுமோ அதை உருவாக்குவதற்கு எந்த அளவுக்கு 8 பேர் தமிழரசு கட்சியில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தியாவசியமாக இருக்கோ அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நானும் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய செல்வம் அடைக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியார், தவிர்க்க முடியாத சக்தியார். சில வேளையிலே வைத்திய கலாநிதி அர்ச்சுனா திருந்தினராக இருந்தால் இந்த தேவையில்லாத கதைகளை விட்டு ஒரு நிதானமாக நேர்மையாக பயணிப்பாராக இருந்தால் தமிழ் தேசியத்தை இருந்திருந்து உச்சரிப்பார். அவர் அதை உறுதியாக எங்களுக்கு நம்பக்கூடிய வகையில் இந்த கையெட்டியை எதிர்க்கிறதை நிப்பாட்டி அதை ஆதரிக்கிற ஒரு மிக மோசமான நிலைப்பாடு அனைத்தையும் மாற்றி அமைச்சு பெண்களுக்கும் மதங்களுக்கும் அவர் சரியாக அதை மதித்து அவர் நடந்து கொள்வாராக இருந்தால், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்கள் உறுதியாக இருப்பார் என்றால் அந்த 10-11 ஆகலாம். ஆனால் 10க்கு கூட குறைய முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை விட்டு இந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்க முடியாது. அவர்களை ஓரம் கட்டி அவர்களை முற்றுமுழுதாக இந்த தமிழ் அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற நோக்கம் அல்ல. அந்த வாக்குறுதியை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன், நாங்கள் அனைவரும் கொடுக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இது கட்சி அரசியல் அல்ல, இது காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில இருக்கிற போட்டி அல்ல. இங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் பங்காளி கட்சிகளாக இருக்கிறோம். சிவாஜிலிங்க மன்னன் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர் அல்ல. தமிழ் காங்கிரஸை ஆதரிச்சது வரலாறே அவருக்கு இல்லை. மாறாக காங்கிரஸ் திட்டுறது மட்டும்தான் அவருடைய வரலாறு. அதே போல ஸ்ரீகாந்த் ஐயா அதே மாதிரிதான். ஸ்ரீகாந்த் ஐயா தமிழரசு கட்சியின் மூளை கருதப்படுகின்ற வி நவரத்னம் ஐயாவுடைய சிஷ்யர். வி நவரத்னம் ஐயா தான் ஸ்ரீகாந்த் ஐயாவுடைய குரு. வி நவரத்னம் ஐயாவுக்கு ஜிஜி பொன்னம்பலத்தை கண்ண காட்டினார். தவராச ஐயா ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய தலைவர். 77ஆம் ஆண்டு அவர் ஒரு சட்டமானவர். 77ஆம் ஆண்டு தமிழர்களுடைய கூட்டணி திட்டமிட்ட வகையில என்னுடைய தந்தையாரை வெளியில தள்ளினர். அவர் சேர்க்கிறதுக்கு அவர்கள் மறுக்கினர். அப்பொழுது இந்த தந்தையார் சுயேட்சையாக மரம் சின்னத்திலே அவர் போட்டியிடுறார். அந்த இடத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய தந்தையாருக்கு எதிராக தீவிரமாக வேலை செய்தவர் தான் தவராச ஐயா. அவர் இந்த தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்கு கடந்த எத்தனை தசாப்தங்களாக வேலை செய்தார். எந்த ஒரு நாளும் காங்கிரஸை ஆதரித்தது கிடையாது. இந்த தரப்புகள் தமிழரசு கட்சிக்கும் தந்தை செல்வநாயகத்துக்கும் விடுதலை அரசியலுக்கும் நேர்மையாக இருக்கணும் விரும்பி அதை ஆதரித்து சில வேளையிலே நாங்கள் காங்கிரஸ்காரர் அதுக்கு எதிரென்று நினைச்ச இடத்திலே எங்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சி மிகவும் தவறான பாதையிலே போகிறது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிராகரிக்க வேண்டும், அந்த தலைமைத்துவத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்றார்கள் என்றால் நம்முடைய மக்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் பதவியில் தான் விரும்பினவர்கள் என்றால்
தமிழரசு கட்சிக்குள்ள இன்றைக்கு இருந்தால் சிறுவனிலே அவர்கள் நிற்கக்கூடும் வந்து அங்கே பெரிய கட்சி அவர்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் சிலவிட கூடவா இருக்கலாம் என்பதை அவர்கள் கற்பனை பண்ணக்கூடும். அவங்களுடைய பங்காளி கட்சிகள் எங்களோட வந்து சேர்ந்திருக்காவிட்டால் அவர்கள் வந்து இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டுதான் இந்த இனத்துடைய எதிர்காலமே இன்றைக்கு திராசில தொங்கி இருக்கின்றது. எந்த பக்கம் சார போறோம் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுக்கு தெளிவான ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகவே அந்த பொறுப்பை நீங்கள் இந்த வரப்போகின்ற 6ஆம் தேதி சரியாக செய்ய வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு உரிமை பாதையை தொடர்ந்தும் தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். சிங்கங்கள் போன்றோரால் சீர்பெற்ற தமிழிங்கு பங்கங்கள் பல கண்டு பாலாகும் நிலை கண்டு அங்கங்கள் ஆர்ப்பரிக்க தம் இன்னுயிரை உபந்தளித்த வேங்கைகளின் தாழ்பணிந்தோம், வேங்கைகளை வணங்கி நின்றோம். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு இளவல் சட்டத்தரணி மகிந்தன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே மற்றும் முன்னணியினுடைய மகளிரணி செயற்பாட்டாளர்கள் வாசுகி அம்மையார் அவர்களே, கிருபாக்கா அவர்களே, வேட்பாளர் டொமினிக் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் இனப்பற்றாளர்களே, தேசப்பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். தமிழ் தேசிய பேரவையாக அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களே, அவர் இவ்வளவு நேரமும் உங்களுடைய உடம்பு இடம் கொடுக்காத சூழலில் வந்திருந்து இந்த உரையை ஆட்சி அமர்ந்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் அவரை பார்த்து அந்த போராட்டங்களிலே எங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிற வகையிலே இன்று இருந்து கொண்டிருக்கிறவர். தேசிய தலைவர் கல்வெட்டுத்துறை மண்ணிலே தேசிய தலைவருடைய அந்த நகர சபையை வென்றெடுப்பதற்காக சபதம் கொண்டு இந்த முறை திசை காட்டிக்கு வழி தெரியாமல் போவதற்கான அந்த வழி தெரியாத திசையை திசை காட்டிக்கு வழங்குவதற்காக அங்கே களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்குரிய சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களே, இன்று தமிழ் தேசிய பேரவைக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என்னுடைய பேச்சை இங்கே பேசினவர்கள் எல்லோரும் அரசியலை பற்றி மிக ஆழமாக பேசினார்கள். 1505ஆம் ஆண்டுக்கு அதாவது 1505ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு தனித்த இனமாக தமிழ் மொழிக்கு எங்களுடைய தேசத்தை வரையறுத்துக் கொண்டு ஒரு மன்னர் பரம்பரையிலே இருந்த பொழுது எங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த இந்த இறமை கொண்ட தேசங்கள் போர்த்துகீசராலும் ஒல்லாந்தர்களாலும் ஆங்கிலேயர்களாலும் இறமை காவு கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் சுதந்திரம் பெற்று செல்கிற பொழுது சிங்கள பௌத்த பேரினவாதத்துடன் எங்களுடைய அந்த இறமையையும் சேர்த்து தங்களுடைய அதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய இந்த நிலப்பரப்புக்கான ஆட்சி தத்துவமும் அவர்களுடன் வழங்கப்பட்டதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்று இந்த நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக கிளர்ந்திருந்த இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டிலே மிக ஆழமாக இருந்த பொழுதுதான் அங்கே ஒரு பாரதி தோன்றினான். தமிழ்நாட்டிலே இந்த சுதந்திரத்துக்கான கவிதைகளை படைத்து அந்த அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு அங்கே போராடுகிற பொழுது அந்த போராட்டத்தினுடைய அதாவது சுதந்திர போராட்டத்திலே பாரதியினுடைய அந்த வீச்சுக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட எங்களது மண்ணிலே தான் அது சாத்தியப்பட்டது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழப்பலர் செயல்கள் செய்து கூடி கிளப்பருவ வைதி கொடும் கூட்டுக்கென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன நினைத்தாய் ஒன்று பாரதி பாடினார். அதுக்கு பிறகு இந்த ஒருத்தர் வந்தான் பாரதிதாசன். பாரதிதாசன் தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா,
எண்டிசை வான்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கற்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று சொல்லி அவன் அந்த பாரதியினுடைய அடிமையா என்று சொல்லி தன்னுடைய பெயரை சூட்டிக் கொண்டு வந்தவன் அங்கே பேசினான். இந்த காலகட்டத்திலே தான் ஈழத்திலே தோன்றினான் மாவட்டபுரத்தில் ஒரு கவிஞர். இந்த கவிதையோட இந்த விஷயம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு எங்களுடைய செயலாளர் இவ்வளவு பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறார். தோன்றினான் மாவட்டபுரத்திலே இருந்து சச்சிதானந்தன் என்ற ஒருவர். சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அணுமோசை கேட்க வேண்டும், ஓடையிலே என்சாம்பல் கரையும் போதும் உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று சொன்னார். தமிழுக்கு பாருங்கள் ஐயா, ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அந்த இனம் இருக்க வேண்டும். இனம் இருக்கையில் என்று சொன்னால் மொழி இல்லை. ஒரு இனம், நான் தமிழன் என்பது தமிழ் மொழியினை நான் பேசுவதனாலே தான் நான் தமிழன். தேசிய தலைவரை உங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியிலே அனைத்து விடயங்களையும் அமுல்படுத்தி அந்த கனவு தேசத்தை நனவு தேசமாக எங்கள் முன்னே படைத்து சென்ற ஒரு வீர வரலாற்றை பதிந்த இந்த மண்ணிலே இருந்துதான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தமிழ் மொழிக்காக தன்னை அர்ப்பணித்த எங்களுடைய இந்த மூதாதையர்களின் வரிசையிலே தான் இந்த தேசக்கவி புதுவரத்தினதுரை அண்ணன் அவர்களும் காசி ஆனந்தன் அவர்களும் இருக்கிறார்கள். அந்த இடத்திலேதான் கரும்புலி அண்ணனுக்கு மில்லரினுடைய மண்ணிலே இருந்து வசந்தனை மில்லரை நான் பாடாமல் போக முடியாது. மிக அற்புதமான வரிகள். இந்த வீர வரலாற்றை கொண்ட மண்ணிலே இந்த விடுதலையை கடத்த முடியாது. 15 வருடங்களாக இந்த தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற தரப்புகள் இந்த மண்ணிலே இருந்து துரத்தப்பட வேண்டும். இந்த அரசியலை எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், அண்ணன் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் இந்த மண்ணிலே அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் சொன்னார் புதுவை ரத்தினதுரை, கரும்புலி சாவுக்கு சேதி குடிக்கும் சரித்திரம், சாவுக்கு தேதி குறிக்கும் சரித்திரம். இத்தகையாம் திகதி இந்த நேரம் நான் வெடித்து சிதறிவேன் என்று சொல்லி பட்டாசு கொளுத்தும் பகுதியில் பட்டாசாய் சிதறி போன அந்த இளைஞர்கள் நடத்தின இந்த பூவிலே தான் சொல்லுகிறான், சாவுக்கு தேதி குறிக்கும் சரித்திரம். கந்தகத்தை மேனியில் கட்டிய சந்தனம். கந்தகம்னா உங்களுக்கு தெரியும், வெடிமருந்து. நாங்கள் உடம்பு முழுக்க திருநூறும் சந்தனமும் பூசிக்கொண்டிருக்கிற மாதிரி எங்களுடைய அந்த மாவீரர்கள் கந்தகத்தை தங்கள் உடலிலே கட்டிக்கொண்டு போனதாக சொல்லுகிறார். கந்தகத்தை மேனியில் கட்டிய சந்தனம், வீதி உலாவுக்காய் வெளியில் வராத விக்கிரகம். உங்களுக்கு தெரியும், மூலவர் வெளியில வர மாட்டார். எழுந்தருளியா இருக்கிற வசந்த மண்டலத்தில் இருக்கிறவர் தான் வீதி உலாவுக்கு சுத்தி பெறையில். ஆகவே சொல்லுகிறார், வீதி உலாவுக்காய் வெளியில் வராத விக்கிரகங்கள். இவர் சரக்குகளுக்கு மத்தியில் நடமாட மாட்டார். வீதி உலாவுக்காய் வெளியில் வராத விக்கிரகங்கள். உயிர் மூச்சுகள் எல்லாருக்கும் மூச்சுன்னா பெரிய பயம், விட்டுக் கொள்வதற்கு. உயிர் மூச்சுக்கு சொல்லுகிறார், உயிர் மூச்சை ஊதிவிடும் உன்னதங்கள் என்று சொல்லுகிறார். தென்றலும் புயலும் சேர்ந்ததான கலவை. இவர்களை எழுதத் தொடங்கினால் எந்த மொழியும் தோற்று போகும், வார்த்தைகள் வறுமையடையும் என்று சொன்னார். மொழி இல்லையா, வார்த்தைகள் இல்லை பேசுவதற்கு. அங்கால வார்த்தையை தேட வேண்டும். இந்த மொழியிலேயே இல்லை. 247 எழுத்துக்களை கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியிலேயே வார்த்தைகளை நாங்கள் தேட வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார். உளவியலாளர்கள் உள்ளே புகுந்தாலும் வெறுங்கையோடு தான் வெளியே வருவார்கள். யாரும் போய் கண்டுபிடிக்க இயலாது. எங்க போற, எந்த இலக்க தாக்குறார், அவருடைய மன எண்ணம் என்பதை எந்த உளவியலாளனும் உள்ளே போனாலும் வெளியிலே. கற்பனை கவிஞர்கள் கூட கவிதை எழுதினார் அற்புதம் என்பார்கள், அடுத்த வார்த்தை வராது. பாருங்க வார்த்தைகளை. ஒரு கவிஞன் எழுதுவான் கவிதை, என்ன மாதிரி ஒருத்தர் எழுதுவார். நாங்க சொல்லுவோம் எல்லாத்தையும் சொல்லி போட்டு தெய்வம் பாண்டா தெய்வத்துக்கு மேல போகலாம். வார்த்தைகளிலேயும் அற்புதத்துக்கு மேல நீங்க போகலாம். கற்பனை கவிஞர்கள் கவிதை எழுதினால் கூட அற்புதம் என்பார்கள், அடுத்த வார்த்தை வரலாம். பக்கத்தில் இருந்து பழகியவர்கள் கூட குறிப்புகள் மட்டும்தான் கூற முடியும். பக்கத்தில் இருந்து சக போராளிகளாக இருந்தவர்களுக்கு கூட இவருடைய இலக்கும் நோக்கும் எங்கே நகர்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ள முடியாது. ஆழ தோண்டினாலும் மூலவேர் தெரியாது. கடைசி நொறிவரை சிரித்தபடியே தெரிவர். மில்லர் அண்ணனை கொஞ்சம் கூட முகத்திற்கு முன்னால் கொண்டு வாங்க. ஆழ தோண்டினாலும் மூலவேர் தெரியாது, கடைசி நொடிவரை சிரித்தபடியே தெரிவர். மறுநாள் வெடித்த செய்தி வெறும் பொழுது சாதகமும் சோதிடமும் தனக்குத்தானே தீமூட்டி கொள்ளும். இந்த வரலாறு இந்த மண்ணில் நடந்தது ஐயா. எங்களுக்கு சாதகம் இருக்கு, சோதிடம் இருக்கு. இதையே பார்த்து ஆய்வுலையும் பார்த்து இந்த கல்யாணத்தையும் செய்து இந்த மண்ணில் நாங்கள் புதைஞ்சு போற இந்த உடல்களுக்குள்ளே இருந்ததானே அந்த மாவீரன் தோன்றினான் இந்த மண்ணுக்கு.
பாருங்கள் ஐயா, அதுல கடைசியில முடிக்க சொல்ற பெரும் கவிதை. கரும்புலி, கரும்புலிக்கு காணிக்கைதான் என்ன? கரும்புலிகளுக்கு கண்ணீரா, கல்லறையா? இல்லை, எதுவுமே இல்லை. நெஞ்சின் நினைவே நெடிய கோபுரம். கரும்புலி அடி முடி காண முடியாத அற்புதம். அடியையும் காணலாத, முடியையும் காணலாம். இந்த மண்ணிலே நடந்த இந்த வீர விடுதலை போராட்டத்தை காவி செல்லுகிற தரப்பை நீங்கள் முற்றாக இந்த மண்ணிலே இருந்து நிராகரிக்க வேண்டும். இந்த அரசியலைத்தான் கடந்த 15 வருடங்களாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மண்ணிலே செய்து வருகிறார். அதனை நம்பித்தான் சிவாஜி அண்ணன் என்ற எங்களோடு இருக்கிறார். தவராசா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐயர்நேசன் அவர்கள், அதே போல சரவணபவன் அவர்கள், இவ்வாறு இந்த தரப்பினர் எங்களோடு இந்த அரசியலிலே ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள், மூத்த சிரேஷ்ட சட்டத்தரணி, இவர்கள் அனைவரும் கைகோத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இனத்துக்கு வாய்த்த அந்த தலைவன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் மீது இந்த நம்பிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். யார் இந்த கஜேந்திரகுமார்? சொத்தோடு சொத்து சேர்ப்பதற்காக இந்த அரசியலுக்கு வந்தவன் அல்ல. சொத்தாக, இந்த இனத்தின் சொத்தாக இந்த அரசியலுக்கு வந்தவன். படமாக நிற்கின்ற எங்கள் அண்ணன்களுடைய வரலாற்றை பாடமாக நாங்கள் ஏற்று இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்று இந்த அரசியலுக்கு தலைமையேற்ற அந்த கஜேந்திரகுமாருக்கு ஒற்றை தகுதிதான் இருக்கிறது. இந்த தலைவர்கள் எல்லோருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனிடம் அரசியலை கற்றுக்கொண்ட என்கின்ற ஒற்றை தகுதிகாலும் இந்த தலைவர்களுக்கு, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இந்த அரசியலை நடத்துவதற்கு சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு இணைப்பாளராக ஜோசப் பரராசிங்கம் அவர்களோடு தேசிய தலைவர்களாக நியமிக்கப்பட்ட ஒருவர், தமிழீழ தேசிய மாணவர் பேரவையினுடைய தலைவராக இருந்தவர். அதே போல அண்ணனுடைய பரம்பரை அழகுகள் எங்கேயாவது மிஞ்சி இருக்கு என்று சொன்னால் அவர்கிட்ட பார்க்கலாம். இதோடு நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். 7 பரம்பரைக்கு ஒரு வரலாறு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு மட்டுமே தான் சொல்ல முடியும். ஐயம்பிள்ளை 1770ஆம் ஆண்டுகளிலே ஒல்லாந்தருடைய தேசம் இங்கே ஒல்லாந்தர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த பொழுது இந்த தேசத்தில் இருந்துதான் பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் வணிகம் செய்தார். அதுக்கு பிறகு வந்த வேலாயுதர் என்பவர், அவரிடம் 87 கப்பல்கள் இருந்தது. அந்த 87 கப்பல் மூலம் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை இந்த ஆசிய கண்டத்திலே பரப்பி இருந்து அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற வேலாயுதரிடம் 87 கப்பல்கள் இருந்ததா. அதுக்கு பிறகு வந்த வெங்கடாசலம் என்று ஒருவர், அவருக்கு திருமேனியர் என்று பெயர். பல்வெட்டி துறையிலே ஒரு சிவன் கோவிலை அமைப்பதற்காக சேட்டை போடாமல் காசை சேர்த்து அந்த கோயில் கட்டு மட்டும் நான் சேட்டு போட மாட்டேன் என்று சொல்லி விபூதியோட விடுமேனியாக தெரிந்தபடியால் அவருக்கு திருமேனியார் என்ற ஒரு இயற்பெயர் இருக்கு. இதெல்லாம் 1822ஆம் ஆண்டு ஆறுமுகனாவலர் பிறக்கிற பொழுது இந்த வெங்கடாசலம் என்கிற திருமேனியார் பிறக்கிறார். அவரிடம் 12 கப்பல்கள் இருக்கிறது. சரிதான். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வேலுப்பிள்ளை, திரும்ப திருவேங்கடம், திரும்ப வேலுப்பிள்ளை, அதற்கு பிறகு வந்த அந்த அதிவேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனிடம் இருந்துதான் அந்த அரசியல் பிறந்தது. உங்களுக்கு தெரியும், தமிழீழ தேசத்தை திரை கடலோடியும் திரவியம் தேடு என்று சொல்லி இந்த பொருளாதாரத்தாலே இந்த தேசத்தை கட்டியெழுப்பிய அந்த 7 சந்ததிகளை கொண்ட தேசிய தலைவராலே தான் இந்த விடயம் நகர்த்த முடிந்தது. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு நம்பிக்கையான தலைமைத்துவத்தை நாங்கள் உங்களிடம் தந்திருக்கிறோம். ஆகவே எதிர்வரும் 6ஆம் தேதி மே மாதம் இந்த மண்ணிலே இந்த வரலாறு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கு நாங்கள் இந்த மண்ணிலே இருந்த ஒரு செய்தியை விளக்க விரும்புகிறோம். அனுரகுமார திசாநாயக் அவர்களை இந்த இனத்தை அளித்த ஜனதா விமுக்தி பெரமுனவினுடைய தலைவராக நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு மாறு வேடம் பூண்டு கொண்டு வந்த திசை காட்டியினுடைய தேசிய மக்கள் சக்தியாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய தலைவன், ஒற்றை தலைவன், 13 கோடி தமிழர்களுக்குமான ஒற்றை தலைவன், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் அதிவேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அந்த தியாகத்தை இந்த மண்ணிலே நிறுவியேதான் இந்த அரசியல் நிற்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அரசியலை வலியுறுத்தி நடத்துவதற்காக எங்களுடைய இந்த தளபதிகளுக்கு இடத்திலே இருக்கிறார்கள் அரசியல் போராளிகளாக. ஆகவே எதிர்வரும் 6ஆம் தேதி உங்களுடைய இந்த வரலாற்று மாற்றத்தை எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான சைக்கிள் சின்னத்துல நீங்கள் இதை போடுங்கோ. இப்ப நேரமோ 10:30, இது அண்ணா சொன்ன கருத்து. மாதமோ சித்திரை, நீங்களோ நித்திரை. 5ஆம் தேதி 6ஆம் தேதி விடிய குத்துங்கள் சைக்கிள் சின்னத்தின் மேல் உங்கள் முத்திரை. நன்றி, வணக்கம். இன்று இந்த பரப்புரை கூட்டத்திலே நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலானது சாதாரணமாக பொதுமக்களுடைய உரையாடலிலே
இது ஊர் அபிவிருத்திக்கான தேர்தல், உள்ளூர் வீதிகளையும் வீதி விளக்குகளையும் பொருத்துவதற்கான தேர்தல், அபிவிருத்திக்கான தேர்தல் என்கின்ற ஒரு தவறான ஒரு எண்ணப்பாடு எங்களுடைய மக்கள் மன்றத்தில் இருக்கின்றது. ஆனால் இது அப்படியல்ல. இது இந்த மக்களுடைய உரித்து இந்த மக்களுக்கு சொந்தமானதாக இருக்க போகிறதா இல்லையா, இந்த மண்ணிலே இந்த மக்கள் அடிமைகளாக்கப்பட போகின்றார்களா இல்லையா, எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க போகின்றோமா அல்லது கைவிட்டு சரணாகதியிட போகின்றோமா என்பதை இல்லையா என்பதனை தீர்மானிக்க போகின்ற ஒரு தேர்தல். அந்த வகையிலே பெறப்போகின்ற இந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக தமிழ் மக்களுடைய பாதுகாப்பான கௌரவமான எதிர்காலத்திற்கு தமிழர்களுடைய இந்த ஒட்டியாட்சி, ஸ்ரீலங்காவினுடைய இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்புக்குள் இருந்து நாங்கள் வெளியேறி தமிழர்களுடைய வடகிழக்கிணைந்த தாயகம், தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு அடையப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில், என்ற கொள்கை நிலைப்பாட்டிலே உறுதியாக நின்று தமிழர்களுடைய அரசியல் வீணவாவுக்கு எதிராக ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தீர்வு திட்ட தயாரிப்பு முயற்சியின் மூலமாக 2017 செப்டம்பர் 21 அதனுடைய முதல் வடிவம் வெளிவந்திருக்கின்ற நிலையில் அந்த வரைவை தயாரிப்பதிலே பங்கெடுத்த ரணில் மைத்திரி, மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்த இனவரை பிடித்த அனுரகுமார திசாநாயக்க இவர்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுடைய ஆணை பெற்ற தலைவர்களான சம்பந்தன், சுமந்திரன் போன்றவர்களுடைய, சித்தார்த்தன் போன்றவர்களுடைய பங்கு பெற்றுதல்களுடன் தயாரிக்கப்பட்டிருக்கிற ஏக்கிய ராட்சிய வரைவை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு எங்கள் மீது நடந்ததொரு இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தவாறு எங்களுடைய மக்களின் இருப்பை இந்த மண்ணிலே பாதுகாக்கக்கூடிய விதமாகவும், இருப்பை பலப்படுத்தக்கூடிய விதமாகவும், எங்களுடைய மக்களின் குடித்தோம் பரம்பலை மாற்றியமைக்காமல் அதை பேணி பாதுகாக்கக்கூடிய விதமாகவும் எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற இலக்கோடும் இன்று ஒன்றிணைந்து தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு பேர் இயக்கம் தமிழர் தாயகத்திலே இன்று இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றது. எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இன்று பல தலைவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பெருமதிப்புக்குரிய சிரேஷ்ட சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களை தலைவராகவும், நீண்ட விடுதலை போராட்ட ஒரு போராளி சிவாஜிலிங்கம் ஐயாவினுடைய செயலாளராகவும் கொண்ட தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஒரு நீண்ட விடுதலை போராட்ட வரலாற்றை கொண்ட அங்கர்நேசன் ஐயாவினுடைய தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம், மிக நீண்ட காலம் தமிழரசு கட்சியோடு தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் வேணுவாவை அடைய வேண்டும் என்பதற்காக உறுதியாக பயணித்துக் கொண்டிருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி கேவி தவராசா ஐயா தலைமையிலான ஜனநாயக தமிழரசு கட்சி மற்றும் உதயன் பத்திரிகையினுடைய உரிமையாளர் சரவணவான் ஐயா, தமிழரசு கட்சியினுடைய ஒரு மூத்த முக்கிய உறுப்பினர் சரவணவான் ஐயா, தமிழ் மக்கள் கூட்டணியிலே தேசிய அமைப்பாளராக இருந்து அங்கிருந்து வெளியேறி எங்களோடு இணைந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அருந்தோபாலன் ஐயா போன்ற தரப்புகளை இணைத்து இன்று நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு மாபெரும் அரசியல் பேரியக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதனுடைய ஒற்றை நோக்கம் சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகளை தோற்கடித்து அந்த பேரினவாத கட்சிகளுடைய முகவர்களாக செயல்படுகின்ற தமிழ் தரப்பையும் தோற்கடித்து தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நேர்மையும் அர்ப்பணிப்பும் உண்மையும் ஆற்றல் ஆளுமையும் உள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையை பலப்படுத்த வேண்டும். அதற்கான மக்கள் ஆணையை எங்களுடைய மக்கள் வழங்க வேண்டும்.
அந்த வாய்ப்பை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அரசியல் இயக்கம் உருப்பெற்றிருக்கின்றது. இந்த ஜேவிபி என்கின்ற ஒரு இன வெறி கொண்ட தரப்பு தங்களை உருத்திராட்ச பூனைகளாக உருமாற்றி பசுத்தோல் போர்த்த ஒரு கொடிய மிருகங்கள் பசுத்தோலை போர்த்தி கொண்டு எங்கள் முன்னால் வந்து எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஒப்பாரி வைத்து நாங்கள் இந்த துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் போக்கி விடுவோம் என்று எங்களுடைய மக்களை நம்ப வைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கணிசமான வாக்குகளை கபலீகரம் செய்திருக்கின்றார்கள். அந்த அனுரகுமார திசாநாயக்கா என்ற இனவரை பிடித்தவர் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் சொன்னார், இதற்கு முன்னர் ஆண்டவர்கள் மேட்டுக்குடிகள், அந்த மேட்டுக்குடிகள் தங்களுடைய வர்க்கங்களினுடைய நிலங்களை 75 வருடங்களாக பேணி வந்ததனுடைய விளைவாக தென்னிலங்கையில் உள்ள பாட்டாளி மக்களும் வடக்கு கிழக்கில் உள்ள பாட்டாளி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மேட்டுக்குடி ஆட்சியாளர்களை அகற்றி அவர்கள் செய்த ஊழல் மோசடிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுத்து அவர்களால் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீண்டும் இந்த நாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் இந்த பாட்டாளி மக்களை வாழ வைப்பேன் என்று சொல்லி இருந்தார். இங்கே இனப்பு தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் தங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடிகள் தாங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக தமிழ் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த இனக்குரோதத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்றும் தாங்கள் அந்த இனக்குரோதத்தை அழித்து இனவாதத்தை அழித்து மதவாதத்தை அழித்து ஒரு சமத்துவத்தை தாங்கள் கட்டியெழுப்புவோம் என்று சொல்லியும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு பசப்பு வார்த்தைகளை கூறி எங்கள மக்களை நம்ப வைத்து எங்களுடைய மக்களின் வாக்குகளை கபலீகரம் செய்திருக்கின்றார்கள். இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றிய தலைவர்கள் எல்லோரும் இந்த ஜேவிபியினருடைய உண்மையான முகத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஜேவிபியினுடைய கடந்த காலங்களை மறந்து போன எங்களுடைய மக்களும் அவர்களுடைய இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு ஏமாந்து அவர்களுக்கு கணிசமான வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள். இது ஒரு மிக ஆபத்தான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. அந்த அனுரகுமார திசாநாயக்கா பாட்டாளி மக்களுக்காகவே தாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்த ஆட்சிக்கு கூட வந்தது பாட்டாளி மக்களை வாழ வைப்பதற்காகவும் என்று சொன்னார். அங்கும் பாட்டாளிகள் இங்கும் பாட்டாளிகள், இந்த பாட்டாளிகளுடைய நலன்களை தான் காப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய கன்னி வரவு செலவு திட்டம் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வரவு செலவு திட்டத்திலே வடக்கு கிழக்கிலே அவர்கள் படை திரட்டி கொடுத்து அவர்களுடைய சிங்கள படைகள் எங்களுடைய மக்கள் மீது நடத்திய இனவரியாட்டத்தினால் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய குடும்பங்களிலே இருந்து மிஞ்சி இருப்பவர்கள், கணவனை இழந்த விதவை பெண்கள், தந்தையை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த தாய் தந்தையர்கள் என்று லட்சம் பேர் அநாதரவாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்களின் கோடானு கோடி சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெருநிலப்பரப்பில் இருந்த மக்களின் சொத்துக்கள் 100க்கு 100% அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் திரட்டி கொடுத்த படைகள் நடத்திய யுத்தத்தினால் இவர்கள் திரட்டி கொடுத்த படைகள் பல நூற்றுக்கணக்கான தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள். மிக கொடூரமான ரசாயன குண்டுகளையும் இன்னும் மோசமான தடை செய்யப்பட்ட குண்டுகளையும் பாவித்து எங்களுடைய மக்களை படுகொலை செய்திருந்தார்கள். இந்த மக்கள் அம்பாறையில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரைக்கும் நாதியற்றவர்களாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் 99% சாதாரண பாட்டாளிகள் தான். இந்த பாட்டாளிகளைத்தான் பாட்டாளிகளின் மீட்பர்கள் என்றும் காவலர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜேவிபி தங்களுடைய இளைஞர்களை திரட்டி அழிப்பதற்கு படைகளுக்கு படை திரட்டி கொடுத்தது இந்த பாட்டாளிகளை அழிப்பதற்குத்தான். புலிகளை பயங்கரவாதிகள் என்றார்கள். அந்த பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு தாங்கள் அந்த போருக்கு படை திரட்டி கொடுத்ததாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த போருக்கு பிற்பாடு 2009 மே 18 லட்சக்கணக்கான மக்கள் இந்த படைகளிடம் அகப்பட்ட நிலையிலே போர் முடிந்த பின்னர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பாட்டாளி குடும்பங்களை சார்ந்தவர் இளைஞர்கள் யுவதிகள் நீங்கள் திரட்டி கொடுத்த படைகளால் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட
பொழுது, படுகொலை செய்யப்பட்ட பொழுது நீங்களே அந்த மக்களை சென்று பாதுகாக்கவில்லை? எங்களுடைய பச்சை குழந்தைகள் 14, 15, 16 வயது பெண் குழந்தைகள் நீங்கள் திரட்டி கொடுத்த படைகளால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது நீங்களே சென்று அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கவில்லை? தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எங்களுடைய மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் போன்று நீலி கண்ணீர் வடித்தீர்கள். இந்த சம்பவங்கள் அனைத்து மரங்கேறும் வரை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அதெல்லாம் நடந்து 15 ஆண்டுகளாக நாங்கள் நீதிக்காக போராடுகின்ற பொழுது நீங்கள் 15 ஆண்டுகளாக இந்த நாடாளுமன்றத்தில் இருந்தீர்கள். நானும் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலவன் நாடாளுமன்றத்துக்கு சென்ற பிற்பாடு 20 இருந்து 24 வரைக்கும் இவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள். எங்களுடைய மக்கள் மீது இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாய்ந்த பொழுது இந்த மாவீரர் குடும்பங்களை சார்ந்த, போராளி குடும்பங்களை சார்ந்த பெண்களை இந்த உளவுத்துறையினர், ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளிலே சேர்ந்த உளவுத்துறையினர் விசாரணை என்ற பெயரிலே பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கிய பொழுது அதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது இந்த இனவரி பிடித்த அனுரகுமார திசாநாயக்க அங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தார். ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசியது கிடையாது. அந்த கொடூரங்களை எல்லாம் தங்களுடைய படைகள் செய்து அவர்கள் இன்பம் காண இவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இனவரி பிடித்த ராணுவத்தினர் செய்த இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது சுமந்திரனோடும் சம்பந்தனோடும் கரங்கோர்த்து சர்வதேச விசாரணை வேண்டாம், உலக விசாரணை நடத்தக்கூடாது என்று அந்த படைகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். சம்பந்தனையும் சுமந்திரனையும் பயன்படுத்தி ஐநா அரங்குகளிலே சர்வதேச விசாரணையை தடுத்தார்கள். சம்பந்தனுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வாசஸ்தலத்தை கட்டையில் போகும் வரைக்கும் பயன்படுத்த முடியும் என்று தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தவர்களில் அனுரவும் ஒருவர். அந்த வசதிகள், சலுகைகளை இந்த அடிமைகளுக்கு கொடுத்து அவர்களை வாய்மூடிகளாக வைத்துக் கொண்டு உள்ளக விசாரணை, அங்கே ஜெனீவாவிலே சம்பந்தன் சுமந்திரன் சொன்னார்கள், உள்ளக விசாரணை மூலம் நீதி பெற்றுக் கொள்ள முடியும். புலிகள் பயங்கரவாதிகள், புலிகளை அழிக்கிற பொழுது படையினர் கொஞ்சம் புலைவிட்டு விட்டார்கள், அந்த தவறுகளுக்கான நீதியை நாங்கள் உள்ளக விசாரணை மூலம் பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி சர்வதேச விசாரணையை தமிழர்களை கொண்டு தடுத்தார்கள். உள்ளக விசாரணை என்று வந்த நிலையிலே உள்ளக விசாரணை நடத்தக்கூடாது என்பதில் 15 ஆண்டுகளாக ஜேவிபியினர் மிக தீவிரமாக இருந்து இந்த படைகளை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அவர் ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற பொழுது சிங்கள மக்களுக்கு உத்தரவாதம் அளித்தார், ஒரு பொழுதும் படையினருக்கு எதிரான விசாரணைகள் நடக்காது. படையினர் என்ன செய்தார்கள்? பட்டலந்தவிலே உங்களை சித்திரவதை செய்தவர்களுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை கொண்டு வந்து இன்று விவாதித்து சிஐடியிடம் கொடுத்து விசாரணை செய்ய போவதாக சொல்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய இளைஞர்களை கொன்றவர்களை, எங்களுடைய பெண்களை கொன்றவர்களை, எங்களுடைய மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து தென்னிலங்கைக்கு கொண்டு சென்றவர்களை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்று நீங்கள் பகிரங்கமாகவே சொல்லி பதவிக்கு வந்திருக்கிறீர்கள். இது ஒரு புறம் இருக்க, உங்களால் அளிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் இந்த வாழ்வையை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு எங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று எழுதிக் கொண்டிருந்த பொழுது நீ ஜனாதிபதியாக வந்திருக்கிறாய். உன்னுடைய வரவு செலவு திட்டத்தை மார்ச் 21ஆம் தேதி நீ நிறைவேற்றி இருக்கிறாய். உன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே வடக்கு கிழக்கு மக்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு நீ நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. பாட்டாளி மக்களுடைய குரலாக உன்னை காட்டிக்கொள்கிற நீ வடக்கு கிழக்கிலே நீங்கள் திரட்டி கொடுத்த படைகளால் அளிக்கப்பட்ட பாட்டாளி மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு உன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் நீ ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை? எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிற ஜேவிபியினர் அரச தரப்பு ஆட்சியாளர்கள் என்பதனால் அந்த ஆட்சியாளர்களிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற எதிர்பார்ப்போடு பல படித்தவர்களும் பல பாமரர்களும் ஜேவிபிக்கு பின்னால் இந்த திசைகாட்டி சின்னத்திலே வேட்பாளர்களாக வலம் பெறுகிறார்கள். அவர்களிடம் கேளுங்கள், வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையிலே நீங்கள் என்ன முகத்தோடு அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லிக் கொண்டு எங்கள் முன்னால் வருகிறீர்கள் என்று. இந்த 6 மாதங்களிலே அவர்கள் செய்த அபிவிருத்தி என்ன? கிழக்கு மாகாணத்திலே புலனறுவையில் இருக்கக்கூடிய மாதுருவோயாவில் இருந்து வலதுகரை நீர்ப்பாசன திட்டம் ஒன்றை விஸ்தரிப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்த திட்டம், மைத்திரியால் தொடரப்பட்ட திட்டம், கோட்டாபயாவால் தொடரப்பட்ட திட்டம், அந்த திட்டத்திற்கு அனுரகுமார நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்.
செய்திருக்கார். அந்த வலதுகரை திட்டத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 20,000 ஏக்கரிலே தமிழ் பண்ணையாளர்களை அடித்து விரட்டி கால்நடைகளை அழித்து விட்டு புலனர்வையிலும் ஏனைய சிங்கள பிரதேசங்களிலும் ஒரு அங்குல நிலத்துக்கு வழி இல்லாமல் இருந்த பெரும்பான்மையின சிங்களவர்களை கொண்டு சென்று அங்கே சோழ பயிற்சிகையிலே ஈடுபடுத்தி அவர்களுக்குரிய முழு பாதுகாப்பையும் பணத்தையும் வசதிகளையும் கொடுத்து அவர்களை அங்கே நிலை கொள்ள செய்து இந்த நீர்ப்பாசனம் செல்கின்ற பொழுது அங்கே வாழ்ந்தார்கள் என்ற அடிப்படையில் சிங்களவர்களுக்கு அந்த காணிகள் வழங்குவதற்கான அந்த அபிவிருத்தி திட்டத்திற்கு அனுரகுமார நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். வடக்கு மாகாணத்திலே அனுராதபுரம் மாவட்டத்தில் இருந்து கீழ்மல்வத்துவாயா என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் நீர்ப்பாசனத்தின் மூலம் மன்னாரிலே கட்டுக்கரை குளத்திற்கு நீரை கொண்டு சென்று மன்னாரில் விவசாயத்தை மேம்படுத்த போகிறார்களாம் என்று நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மைந்தவும் மைத்திரியும் கோட்டாவும் தொடர்ந்த திட்டத்தை தான் இவரும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அந்த திட்டத்தின் கீழே அனுராதபுரம் மாவட்டத்தில் தந்திரிமலை பகுதியிலே ஒரு நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகின்றது. அந்த நீர்த்தேக்கத்திலே அமைப்பதனால் 1500 சிங்கள குடும்பங்கள் நிலங்களை இழக்கிறார்கள் என்று சொல்லி அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 1500 சிங்கள குடும்பங்களை வவுனியா மாவட்டத்திலே செட்டிகுளத்திலே குடியேற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டையும் அனுரகுமார செய்திருக்கின்றார். ஆனால் உண்மையிலே அந்த நீர்த்தேக்கம் அமைப்பதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் 15 குடும்பங்கள் மாத்திரம்தான். அந்த 15 குடும்பங்களும் முஸ்லீம் குடும்பங்கள், ஒரு குடும்பம் கூட சிங்கள குடும்பம் கிடையாது. ஆனால் 1500 சிங்கள குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக சொல்லி மன்னார் மாவட்டத்திலே கட்டுக்கரை குளத்தை நீர்ப்பாசனத்திற்காக அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்று சொல்லி இந்த கீழ்மல்வத்து திட்டத்தை காட்டி சிங்கள குடியேற்றம் செய்வதற்காக அவர் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். இதிலே வேதனைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், போரில் அழிந்து போன மக்களின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு 1% நிதி ஒதுக்கீடும் இல்லாத நிலையிலே சிங்களமயமாக்கலுக்கும் பௌத்தமயமாக்கலுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிற வரவு செலவு திட்டத்தை, ராணுவமயமாக்கலுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்தை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே NPP-யிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 8 அடிமைகளும் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். அது டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா உட்பட, அதிபர் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரஜீவன் உட்பட, இளங்குமரன் உட்பட 8 பேரும் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழரசு கட்சியில் உள்ள 8 பேரும் அதை எதிர்க்காமல் ஒழித்து ஓடிவிட்டார்கள். வெண்ணி நாடாளுமன்ற உறுப்பினர் சங்க சின்னத்தினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அந்த வரவு செலவு திட்டத்தை 2ஆம் வாசிப்பை ஆதரித்து வாக்களித்தார். ஏனென்று சிவாஜிலிங்க மன்னனும் ஸ்ரீகாந்த் ஐயாவும் தமிழ் தேசிய கட்சி அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே கேள்வி எழுப்பிய பொழுது அது அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி களைவிட்டிருக்கிறார். 3ஆம் வாசிப்பிலே எதிர்த்து வாக்களிக்காமல் ஒளிந்து ஓடிவிட்டார். அந்த காரணத்துக்காகத்தான் சிவாஜிலிங்க மன்னனும் ஸ்ரீகாந்த் ஐயாவும் அங்கம் வகிக்கிற தமிழ் தேசிய கட்சி அவருடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து வெளியேறி எங்களோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையோடு இணைந்து இந்த பயணத்திலே முன்வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அபிவிருத்தி வேண்டும். அபிவிருத்தி தேவை என்பதிலே நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அந்த அபிவிருத்தி இந்த மண்ணிலே உங்களை பலப்படுத்த வேண்டும். உங்களுக்குரிய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுக்குரிய வருமானத்தை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நீங்கள் வெற்றிகரமாக முன்கொண்டு செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுக்கான அடிப்படை கட்டுமானங்கள் எல்லாம் வளர்த்தெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மாறாக பெரும்பான்மை இனத்தவர்கள் குடியேற்றப்படுவதும், பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுவதும், அவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக சேவகம் செய்வதுமாக இருந்தால் அவ்வாறான ஒரு அபிவிருத்தி திட்டம் எங்களுக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை. அந்த வகையிலே இந்த நாடாளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழர்களுக்கு எதுவும் இல்லை. ராணுவமயமாக்கலுக்கும் சிங்களமயமாக்கலுக்கும் பௌத்தமயமாக்கலுக்கும் தான் அனுரகுமார திசாநாயக்கா நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு முகத்துக்கு நேரே சுட்டிக்காட்டி, அனுரகுமார திசாநாயக்கா சொல்லிக் கொள்வது போல ஒரு பாட்டாளி மக்களின் தலைவனும் அல்ல, ஒரு இடதுசாரியும் அல்ல. அவர் ராஜமக்களை விட மிக கொடூரமான ஒரு இனவாதி. இனவரி காரணமாகவே
தமிழர் தேசத்தை புறக்கணித்து வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டை செய்து அதனை நிறைவேற்றி இருக்கிறார், கொண்டு வருகிறார் என்று சொல்லி அதை எதிர்த்து வாக்களித்த ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான். 225 பேர் கொண்ட அவையிலே சுமார் 180 பேர் சிங்கள இனவரை பிடித்தவர்கள் மத்தியிலே மிக துணிச்சலோடு இந்த விவாதத்தை முன்வைத்து எதிர்த்து வாக்களித்தது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், யாருக்கு உங்களுடைய அபிவிருத்தி மீது அக்கறை இருக்கிறது? நிதி உதவி, நிதி ஒதுக்கீடு இல்லாத வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் ஓடி ஒழித்தவர்களுக்கு உங்களுடைய அபிவிருத்தி மீது அக்கறை இருக்கிறதா? அல்லது உங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அதை எதிர்த்து வாக்களித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு உங்கள் மீது அக்கறை இருக்கிறதா? தீர்வு விடயத்திலே ரணில் அரசோடு சேர்ந்து சுமந்திரனும் சம்பந்தனும் ஏக்கிய ராட்சியம் என்ற ஒரு தீர்வு வரவை தயாரித்து வைத்திருக்கிறார். அந்த ஏக்கிய ராட்சிய வரவிலே வடகிழக்கு இணைப்பு கைவிடப்படுகிறது, தாயகம் என்பது கைவிடப்பட்டிருக்கிறது, அதுக்கு இணங்கி இருக்கிறார். சுயநிர்ணய உரிமை கைவிடப்பட்டிருக்கிறது, சமஷ்டி கோரிக்கை கைவிடப்பட்டிருக்கிறது, பௌத்தம் அரச மதம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்திலே நாங்கள் சிங்களவர்களுடைய அடிமைகள் என்பதை ஒப்புக்கொண்டு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தயார் என்ற அடிப்படையிலே அந்த ஏக்கிய ராட்சிய வரவை தயாரித்திருக்கிறார். ஆனால் சுமந்திரன் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், நாங்கள் ஒத்தியாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமஸ்திதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த வரைவு சமஸ்தி என்று அவர் சுத்துகிறார். CVK சிவஞானம் ஐயாவும் காதில் பூச்சுத்தம் உட்படுகிறார். இந்த தீர்வு விடயத்தில் கூட இந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்லி ஒட்டியாட்சிக்குள் தமிழர்களுக்கு எதிர்காலம் என்பதனை உறுதியாக எங்களுடைய மக்களுக்கும் தெளிவுபடுத்தி, கொழும்பில் உள்ள ராஜாந்திரிகளுக்கும் தெளிவுபடுத்தி, அரசுக்கு எதிராகவும் இந்த ஏக்கிய ராட்சியவை எதிர்த்து தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை முன்வைத்துக் கொண்டு சர்வதேச சமூகத்திற்கும் இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகின்ற ஒரே ஒரு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான். ஆகவே பொறுப்புக்கூறல் விவகாரத்திலும் கூட இந்த தமிழக கட்சி சார்ந்தவர்கள் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று ஐநாவுக்கு சென்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரோடு நானும் சட்டத்தரணி சுபாஷ் அவர்களும் ஜெனீவா வரை சென்று நடந்தது இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது என்பதனை நாங்கள் 13 ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளையும் நாங்கள் செய்யவில்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும், சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தமிழக கட்சியினர் என்ன செய்தார்கள்? இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து காணாமல் போனோர் அலுவலக சட்டமூலத்தை தயாரித்து காணாமல் போனோர் அலுவலகங்கள் ஊடாக எங்களுடைய காணாமல் போன குடும்பங்களை ஏமாற்றி அச்சுறுத்தி மரணச் சான்றிதழ் பெற வைப்பதற்கும் 1 லட்சம் ரூபாய் ஆடும் மாடும் கோழியையும் நிவாரணமாக பெற்றுக்கொண்டு அந்த விடயத்தை மூடி மறைப்பதற்கும் துணை நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே தான் தென்னிலங்கையில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள் காரணமாக இந்த இனவரை பிடித்தவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். சிங்கள மக்கள் தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது தங்கள் 75 வருடம் தங்களோடு ஒட்டி உறவாடி தங்களை ஆண்டவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள், நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என்று தெரிகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலும் அவர்களை வெறுத்து ஒதுக்கினாலும் தங்களுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்து வாக்களித்திருக்கிறார்கள். சிங்களவர்கள் தான் தங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும், JVP-னர் ஒப்பீட்டு ரீதியிலே நேர்மையாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது உள்ள வெறுப்பால் JVP-னரையும் ஒரே பெட்டிக்குள் போட்டு மூடிவிட்டு தமிழர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ வாக்களிக்கவில்லை. ஆனால் எங்களுடைய மக்களோ தங்களை ஏமாற்றிய தலைவர்கள், தாங்கள் வாக்களித்த தலைவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காக 15 வருடங்களுக்கு முன்னரே இவர்கள் உங்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்று சொல்லி அங்கிருந்து வெளியேறி இந்த மக்களுக்கு இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி இந்த மக்களுக்கு முன்னாலே நின்று மக்களுடைய உரிமைக்காக களத்திலே நின்று 15 ஆண்டுகளாக போராடி வருகின்ற எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நேர்மையையும் உறுதியையும் புரிந்து கொள்ளாமல் சிங்கள பேரணவாதிகளுக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பது என்பதும் இங்கே கணப்பு பலதாக பிரிந்திருக்கிறீர்கள் என்று காரணத்தை சொல்லிக்கொண்டு சரியானவரை புறக்கணித்திருப்பது என்பதும் இது எங்களுக்குரிய பாதிப்பு அல்ல, இது ஒட்டுமொத்தமாக எல்லோருக்குமான ஒரு அழிவுதான். இந்த சிந்தனையில் இருந்து எங்களுடைய மக்கள் வெளிவர வேண்டும்.
உங்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று போராடினார். சிவாஜிலிங்க மன்னனும் அந்த போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய காணிகளிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என்று கஜேந்திரகுமாருடைய தலைமையிலே நாங்கள் போராடி இருக்கிறோம். உங்களுடைய காணிகளிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என்று, அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தெருவிலே நின்று போராடி இருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று போராடி இருக்கிறோம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். இவற்றை எல்லாம் செய்து கொண்டு உரிமைக்காகவும் நாங்கள் தான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த 15 ஆண்டுகளை விரல் நீட்டி சொல்லக்கூடிய ஒரு தவறை கூட செய்திருக்காத நிலையிலும் இந்த உண்மைகளை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய மக்கள் இந்த பேரினவாத அலைகளில் சிக்குண்டு வாக்களிப்பது என்பது இந்த மண்ணிலே உங்களுக்குரிய உரித்தை நீங்களாகவே இழந்து போகிற ஒரு நிலைமை முடிவுக்கு நீங்கள் செல்கிறீர்கள். ஆகவே அந்த முடிவு மாற்றப்பட வேண்டும். அந்த முடிவு மாற்றப்பட வேண்டும். இது ஒரு இறுதி சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மக்கள் இதை புரிந்து கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கரங்களை பலப்படுத்தவில்லை என்று சொன்னால், இங்கே பல தலைவர்கள் அந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டு ஒன்றிணைந்திருக்கின்ற நிலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கரங்களை பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் சிங்கள பௌத்த தேசியவாதம் எங்களை முழுமையாக விளங்கிவிடும். அதற்கு பின்னர் நாங்கள் மீண்டெழுவதற்கே முடியாமல் போகும். இந்த 50,000 மாவீரர்களுடைய தியாகங்களும் வீணடிக்கப்படும். இந்த விடுதலை போராட்டத்திற்காக நீங்கள் கொடுத்த விலைகள் அனைத்தும் வீணடிக்கப்படும். நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுகிற இனம். இதிலே நாங்கள் சோர்வடைய கூடாது. உலகிலே பல நாடுகள் 500 வருடங்கள் 600 வருடங்களாக போராடி இருக்கிறார்கள். போராடிய இனங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றிருக்கின்றன. நாங்களும் விடுதலை பரம்பரை போராடியே ஆக வேண்டும். தலைவர் பிரபாகரன் கொண்டு வந்த விட்டு அந்த விடுதலை தீயை அணைய விடாமல் முன்கொண்டு செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. சரியாக யார் செல்கிறார்கள் என்பதை இனங்கண்டவர்களுக்கு பின்னால் ஒன்று திரள வேண்டியது உங்களுடைய கடமை. 87ஆம் ஆண்டிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இந்தியா புதுடில்லிக்கு அழைத்து செல்கின்றது. அங்கு சென்று ராஜீவ்காந்தியோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே தேசிய தலைவர் பிரபாகரனை அச்சுறுத்தி இலங்கை அரசு கொடுக்கின்ற தீர்வை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான ஒரு முயற்சியிலே இலங்கை இந்திய அரசு ஈடுபடுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக முன்வைத்து எங்களுடைய மக்களுக்காக நேர்மையாக தன்னுடைய கடமையை செய்தவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதற்கு பிற்பாடு காலங்கள் பறந்தோடியது. 2009 போராட்டம் மௌனிக்கப்படுகின்றது. மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இந்த தமிழ் தலைவர்களுக்கு இந்த சர்வதேச தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த சம்பந்தன், சுமந்திரன், விக்னேஸ்வரன், செல்லமடைக்கல்நாதன், சித்தார்த்தன் இவர்கள் எல்லோரும் இந்த உலக தலைவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே வைத்துத்தான் சந்தித்தார்கள். சந்தித்த சந்தர்ப்பத்திலே அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாகங்களை எல்லாம் மறந்து அற்ப சலுகைகளுக்காக ஒட்டியாட்சிக்குள் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தான் கேட்டார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை, எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் இல்லை. நாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தோம். எங்களுடைய தலைவருக்கு அந்த அழைப்பு கிடைக்கவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களின் அடிப்படையில் அந்த தலைவர்களை தான் சந்தித்தார்கள். அந்த தலைவர்களோ 13ஆம் திருத்த சட்டத்தை வலியுறுத்தினார்கள். இந்திய பிரதமரிடம் 13ஐ வலியுறுத்தினார்கள். பிரித்தானிய பிரதமரிடமும் 13ஐ வலியுறுத்தினார்கள். நான் 38 வருடங்களுக்கு பின்னர் கடந்த 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் ஒரு உலக தலைவரை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் தமிழ் தலைவர்களுக்கு வருகிறது. அதிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இணைந்து கொள்கிறார். தமிழரசு கட்சியில் இருந்து 4 பேர், சங்கு சின்னத்தில் இருந்து சித்தார்த்தன், செல்லமடைக்கல்நாதன் 2 பேர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சி சார்ந்தவர்களும் 13ஐ வலியுறுத்தினார்கள். சித்தார்த்தனும் செல்லமடைக்கல்நாதனும் 13ஐ வலியுறுத்தினார்கள். 13ஆம் திருத்த சட்டத்தின் மூலம் தமிழர்களுக்கு தீர்வில்லை, அது ஒட்டியாட்சிக்குட்பட்டது. அந்த 13ஐ நடைமுறைப்படுத்தல் என்பது சாத்தியமற்றது. இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் 32 தீர்ப்புகள் ஊடாக அதை தெளிவாக சொல்லி இருக்கின்றன. 87ஆம் ஆண்டு 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது 9 பேர் கொண்ட நீதிபதிகள் குழாம் வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையிலே அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திக்கும் மாநிலத்துக்கும் இடையில், மாநிலம் என்றது இந்த மாகாண சபை என்று சொன்னால் மத்திய அரசாங்கம்
இந்த மத்திய அரசாங்கத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில் அதிகாரம் யாருக்கு என்ற ஒரு விவாதமே இருக்க முடியாது. நீ கேள்விக்கு அப்பாற்பட்ட விதமாக மத்தியிடம் மட்டும்தான் அதிகாரம் இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 32 தீர்ப்புகள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினாலும் உச்ச நீதிமன்றத்தினாலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 13க்கு அதிகாரம் வழங்குவது என்பது பொய், அது சாத்தியமற்றது. ஆகவே ஒத்தியாட்சிக்குள் தீர்வு சாத்தியமில்லை. தமிழர்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் சமஸ்டி தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்த உலக வல்லரசு தலைவர்களுக்கு சொன்ன முதலாவது ஜனநாயக அரசியல் கட்சி ஒன்றினுடைய தலைவர் என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் அந்த துணிச்சலின் நேர்மையும் இருந்தது. ஆகவே இவ்வாறான ஒரு தலைவரை அபிவிருத்தி தொடர்பாக ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்திருந்தார். இந்தியா வடகிழக்கு அபிவிருத்தியிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும், முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்பதையும் கேட்டிருந்தார். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய குடிப்பெரும்பலை மாற்றி பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்பதையும் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். எங்களுடைய கடற்பிரதேசத்துக்குள் அத்துமீறி வருகின்ற மீனவர்களுடைய பிரச்சனை, இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதனையும் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு தலைவர் இந்த இனத்திற்கு இன்று கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இனம் செய்திருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் தான். இந்த 15 ஆண்டுகளாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக அவதானித்து அவரை பலப்படுத்துவதுதான் காலத்தினுடைய கட்டாயம் அவசியம் என்பதை உணர்ந்துதான் ஏனைய தலைவர்கள் என்று அவருடைய தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியல் இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்காக உயிர் கொடுப்பதற்கு ஒருவனை நீங்கள் தலைவராக தெரிந்துவிட வேண்டும். அவரை கொழும்பில் இருந்து நாயை போன்று பிடித்துக் கொண்டு வந்தார்கள் கிளிநொச்சி. ஏன்? உங்களுக்காக போராடியதற்காக. தையிட்டியிலே உங்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விகாரைக்கு எதிராக போராடிய பொதுமக்களை அவர்கள் அச்சுறுத்தி அவர்கள் போராட விடாமலே தடுத்திருந்தார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவருடைய தலைமையிலே நாங்கள் போராடுகின்ற பொழுது அங்கே 100 பேர் திரண்டிருந்தாலும் ஏனி அனைவரையும் விரட்ட முடிந்தவர்களுக்கு எங்கள் 2 பேரையும் விரட்ட முடியாமல் கைது செய்தாலும் அது பூதாகரமாக சர்வதேச அளவிலே பேசு பொருளாகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தலையடியாக மாறியது. அதனால் மருதங்கேணியிலே அவர் கூட்டம் ஒன்றில் இருக்கின்ற பொழுது போலீசாரை சிவில் உடையிலே துப்பாக்கியோடு அனுப்பி அவருக்கு ஒரு கொலை அச்சுறுத்தல் விடுத்து ஒதுக்குவதற்கு முயன்றார்கள். அதையும் அங்கிருந்த ஆதரவாளர்களுடைய ஆதரவோடு முறியடித்த நிலையிலே அது போலீசார் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள் என்பது அம்பலப்படுத்தப்பட்ட நிலையிலே அவருக்கு எதிராக போலீசாருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததான பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கொழும்பிலே வைத்து கைது செய்யப்படுகின்றார். அன்றைய சபாநாயகரிடம் எங்களுடைய தலைவர் கேட்டார், நான் நாடாளுமன்றத்தில் வந்து உரையாற்றிய பின்னர் கிளிநொச்சிக்கு செல்கிறேன் என்று, அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று. ஆனால் அன்றிருந்த உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரானரசு என்ற இனவரி பிடித்தவரும் அந்த சபாநாயகரும் கூட்டிணைந்து போலீசாருக்கு கட்டளையை பிறப்பித்து கைது செய்து கிளிநொச்சிக்கு கொண்டு வந்திருந்தார்கள். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களிலே உங்களுக்காக உயிராபத்தை அவர் சந்தித்திருக்கிறார், முகம் கொடுத்திருக்கிறார். கொழும்பிலே இருக்கக்கூடிய சம்பந்தனுக்கு இந்த அரசாங்கம் இந்த இனவரை பிடித்த உதயகம்பிந்தல, இனவரை பிடித்த விமல் வீரவன்ச, இனவரை பிடித்த அனுரகுமார திசாநாயக்க, இனவரை பிடித்த விஜிதகேரத் உட்பட இந்த இனவரை பிடித்த மஹிந்த ராஜபக்ச, இந்த வரியர்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாத போது எதிர்கட்சி தலைவர் வாசஸ்தலத்திலே சாகும் வரைக்கும் இருக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறார். அரச சொத்தை அவருக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் சொந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய வீட்டுக்கு முன்னால் இந்த உதயகமன்னில் என்ற இனவரியன் ஆயிரக்கணக்கான சிங்கள காடியர்களை கொண்டு சென்று ஆர்ப்பாட்டம் செய்து யாழ்ப்பாணத்துக்கு செல் என்று சொல்லி அச்சுறுத்தல் விடுக்கிறார் என்று சொன்னால் ஏன்? சீலரத்ன தேரர் என்கின்ற ஒரு இனவரி பிடித்த பிக்கு ஆயிரக்கணக்கானவர்களோடு சென்று அங்கே அவருடைய வீட்டிற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏன்? இவ்வாறான ஒரு தலைவரை இந்த மக்கள் இழக்கக்கூடாது. இந்த தலைவரை பலப்படுத்தி ஆக வேண்டும். இந்த தலைவனுக்கு பின்னால் நாங்கள் திரண்டால் இந்த தீவை மையப்படுத்தி நடக்கிற இந்த பூகோள ஆதிக்க போட்டியிலே சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது விடுதலை கைகூடும். ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தலை நீங்கள் ஒரு அபிவிருத்திக்கான தேர்தலாக பார்க்க கூடாது. மக்கள் இனவாதிகளுக்கு பின்னால் விலை போய்விட்டார்களா, தேசியத்தை கைவிட்டு விட்டார்களா, இல்லை இன்னும் தேசிய நிலைப்பாட்டோடு உறுதியாக இருக்கிறார்களா என்பதை வெளிப்படுத்த போகின்ற இந்த தேர்தலிலே
ஒட்டுமொத்த மக்களும் இந்த இனவாத கட்சிகளை நிராகரித்து அவர்களுடைய முகவர்களை நிராகரித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையிலே களமிறங்கி இருக்கின்ற வேட்பாளர்கள் யார் என்பதை பற்றி நீங்கள் பார்க்காமல் சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களித்து உங்களுடைய தேசியத்தின் மீதான பற்றுறுதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.